திருவண்ணாமலை நிலச்சரிவில் சிக்கி 50 மணி நேர தேடுதலுக்கு பிறகு கிடைத்த 7வது சடலம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு எடுத்து செல்லப்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில் முருகனிடம் கேட்கலாம். செந்தில் முருகன், 7வது நபரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றதே, 7வதாக மீட்கப்பட்டவரின் அவர் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். தற்பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவெல்லாம் எடுக்கப்பட இருக்கின்றது, சொல்லுங்க. அதாவது பார்த்தோம் என்றால் மோகன்ராஜ், மண் சரிவில் 7 பேர் இருந்தது தமிழகத்தையே மிக சோகத்தில் ஏற்படுத்திய ஒரு நிகழ்வாக உள்ளது. நேற்று 4 பேர் உடலானது கண்டெடுக்கப்பட்டது. இன்று இந்த அதிகாலை ஒரு உடல் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது, காலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. மோகன்ராஜ், பார்த்தோம்னா தற்போது 50 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பார்த்தோம்னா இப்போதுதான் ஒரு உடலான கண்டெடுக்கப்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது. இது அதாவது இது இன்று பிரேத பரிசோதனையானது நடைபெறுமா அல்லது நாளை நடைபெறுமா என இதற்கு மேல் தான் நமக்கு தெரிய வரும். அதன் பின்புதான் இது அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என அதாவது தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. மோகன்ராஜ், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில்குமார்.